பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கோவை மாவட்டத்தில் 10 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. தேர்தலில் 183 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரையே செலவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. அவர்கள் சமர்ப்பித்த செலவு கணக்கை செலவின் பார்வையாளர்கள் ஆய்வு செய்து ஆணையத்துக்கு அனுப்பினர். தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தங்களது கட்சி தலைமையிலிருந்து தேர்தல் செலவுக்கு தலா 25 லட்சம் தந்ததாக தெரிவித்துள்ளனர். கோவை தெற்கில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 20,15,000 ரூபாய் செலவழித்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார். திமுக கட்சியிலிருந்து தேர்தல் செலவுக்கு 25 லட்சம் வழங்கியதாகவும் 2 லட்சம் சொந்த பணம் வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பிரச்சாரம் செய்ய பொதுக்கூட்டம் நடத்தியதற்கு 66,165 ரூபாய், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி பிரச்சாரம் செய்ததற்கு 1,77,358 ரூபாய், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் பிரச்சாரம் செய்ததற்கு 2,66,718 ரூபாய் செலவானதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல கோவை தெற்கில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனன் 23,63,000 ரூபாய் செலவு செய்ததாக தெரிவித்துள்ளார். இது தனது சொந்த பணம் என்றும் கட்சி தலைமை பணம் தரவில்லை எனவும் கூறினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வேலுமணி 23,56,000 ரூபாய் செலவிட்டதாக கூறியுள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன் 24,94,000 ரூபாய், திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் 14,75,000 ரூபாய், தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் சம்பத்குமார் 12,93,000 ரூபாய் செலவிட்டதாக கூறியுள்ளனர். பொள்ளாச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற கோமா தேகாவை சேர்ந்த நித்யானந்தன் 29,77,000 ரூபாய் செலவழித்ததாக கூறியிருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் 31,52,000 ரூபாய் செலவிட்டதாக தெரிவித்துள்ளார்.